ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த விடல 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பார்ப்போம், கண்டினியூவாக இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, கூடவே ஒரு லைக் பண்ணுறேங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்ப்போம். நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து லெசன் வைஸாக கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின்ஸாவது நம்ம படித்தா தான் ஓரளவுக்கு நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் லெசன்ஸ் வந்து அதிகம். இப்போ வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் இது எல்லாமே இருக்குது, கெமிஸ்ட்ரி இது எல்லாமே. அதனால் ஓரளவுக்கு அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து டைம் இருக்கிறப்பே படித்து வச்சுருங்க. இது எல்லாமே நமக்கு வந்து மிட் டர்ம் எக்ஸாம், காலாண்டு, அரையாண்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் கேட்டதான் பப்ளிக் எக்ஸாம். அதனால் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்ப்போம். மின்னூட்டங்களின் குவாண்டமாக்கல் பண்பு, அதுக்கடுத்து நிலை மின்னியலின் கூலும் விதியை விவரி, ஒரு கூலும் வரையறு, கூலும் விசை மற்றும் ஈர்ப்பியல் விசை வேறுபாடு, மின்புல கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வதில்லை காரணம் கூறு, மின் இருமுனை திருப்புத்திறன் வரையறு, அலகு யாது, மின்னழுத்தம் வரையறு அதன் அலகை தருக, மின் பாயம் வரையறு, காஸ் விதியை கூறுக, மின்முனையுள்ள மூலக்கூறுகள் என்றால் என்ன, மின் முனைவாக்கம் என்றால் என்ன, இடி மற்றும் மின்னலின் போது மரத்தடியில் இருப்பதை விட பேருந்தில் இருப்பது பாதுகாப்பானது ஏன், மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் வரையறு, நிலை மின் தூண்டல் என்றால் என்ன, கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம் வரையறு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, மின்புல கோடுகள் வரையறு, அவற்றின் பண்புகளை தருக, சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசைக்கான கோவையை பெறுக, ஒரு புள்ளி மின்துகளால் ஏதேனும் ஒரு புள்ளியில் விளையும் மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக, இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான கோவையை பெறுக, இணைத்தட்டு மின்தேக்கில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான கோவையை தருவி, மின்தேக்கியின் பயன்கள் மற்றும் வரம்புகள் ஆகியவற்றை விளக்குக. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடு, அதே போல் அதன் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலம், அதுக்கடுத்து அதோட நிலை மின்னழுத்த திறன். சரிங்களா, இந்த 3 கொஷின்ஸை படிச்சிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு, மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு, தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும் போது விளையும் தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு, வாண்டிகிராஃப் மின்னேற்றின் அமைப்பு மற்றும் வேலை செயல்நுட்பம் விதத்தை விளக்குக. சரிங்களா, இது தமிழ் மீடியம். அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்ஸ். ஸ்டேட் த குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அதுக்கடுத்து ஸ்டேட் கொலம்ப்லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக், டிஃபைன் ஒன் காலம், அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலம் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் நெவர் இன்டராக்ட் ஈச் அதர் ஒய், அதுக்கடுத்து டிஃபைன் எலக்ட்ரிக்கல் டைபோல் மூமெண்ட் கிவ் இட்ஸ் யூனிட், அதுக்கடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கிவ் இட்ஸ் யூனிட், அதுக்கடுத்து டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, ஸ்டேட் காஸ் லா, வாட் ஆர் கால்டு போலார் மாலிகூல், டிஃபைன் dielectric polarization, during lightning it's safer to sit inside bus than open ground under tree, why, define capacitance of capacitor, define electrostatic induction, define action of point or corona discharge. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, list the properties of electrical field, derive an expression for turque expressed by an electric dipole placed in the uniform electric field, obtain an expression electrical potential at point 22 point charge, derive an expression for capacitance of parallel plate capacitor, derive an expression for energy stored in capacitor, give the application and disadvantage of capacitor. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் ஆக்சியல் லைன், அதே போல் டைபோல் ஆன் ஈக்குவட்டோரியல் லைன், அதுக்கடுத்து பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக்கல் டைபோல். இந்த 3 கொஸ்டினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து அப்டைன் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ் ஒய், அதுக்கடுத்து டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வென் த கெப்பாசிட்டர் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்டு பேரலல், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர். அதற்கடுத்து இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். பயாலஜி வேணும் அப்படின்னா பயாலஜி, பாட்னி, சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ளேலிஸ்ட்டு தனித்தனியாக இருக்குது. அதில் 2லுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.